மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய கைதான 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அரபிக் வகுப்பை நடத்தி தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததும் என்ஐஏடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு மூளை செலவு செய்து ஆட்கள் சேர்த்த தொடர்பான வழக்கிலும் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக இவ்வழக்குல கிட்டத்தட்ட 15 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில பல்வேறு முக்கிய ஆவணங்களை என்ஐஏ சோதனை மேற்கொண்டு அதை கைப்பற்றியிருந்தார்கள். இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்டவரிடம் நடத்திய விசாரணையில கைது செய்யப்பட்ட பெரும்பாலானவர்கள் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் அமைப்பிற்கு இளைஞர்களை மூளை செலவு செய்து ஆட்கள் சேர்த்து அதுல ஈடுபட்டதும் தெரிய வந்தது. குறிப்பாக கோவையில உள்ள மெட்ராஸ் அரபிக் கல்லூரி என்று அழைக்கப்படும் அரபு மொழி மையத்துல மத போதனை மேற்கொள்ளப்பட்டதும் இளைஞர்களை மூளை செலவு செய்து ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு சில ஆட்களும் சேர்த்ததும் என தெரிய வந்ததை அடுத்து மேலும் ஒரு வழக்கை கடந்த 2023ஆம் ஆண்டு என்ஐஏ பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில பல்வேறு இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையில இவ்வழக்குல கைது செய்யப்பட்டுள்ள 4 பேர் மீதும் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல என்ஐஏ குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்தது. கோயம்புத்தூர் உள்ள அரபிக் மையம் முகமது ஹுசைன் மற்றும் மிர்ஷாந்த் ஆகியோரால் அமைக்கப்பட்டது என்றும் ஜமீல் பாஷா தலைமை வழிகாட்டியாக இருந்துள்ளதாகவும் சமூக ஊடக தளங்கள் மற்றும் நேரடி வகுப்புகளில் ஜமீல் பாஷாவின் நேரடி அல்லது பதிவு செய்யப்பட்ட பிரசங்கங்கள் மாணவர்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டதும் தெரிய வந்ததாக என்ஐஏ தெரிவித்திருக்கிறது. மேலும் கோவை கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ஜமேஷா முபின் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மற்றொரு குற்றவாளியான சையத் அப்துல் ரஹ்மானால் மூளை செலவு செய்யப்பட்டு பின்னர் ஐஎஸ்ஐஎஸ்ஸின் இந்திய விரோத பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குண்டுவெடிப்பை செயல்படுத்தியதாகவும் குற்றப்பத்திரிகையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜமீல் பாஷா, முகமது ஹுசைன், இர்ஷாத் மற்றும் சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 பேர் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதிகாரிகள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் இவர்களிடம் விசாரணையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.